பணம் 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 அலையிறீங்களே சொல்லுவாங்க சில பேரோட வாழ்க்கையில். ஓகே, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும்னு பைபிள் சொல்லியிருக்கு. பைபிளில் சொல்லாத எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். ஒரு பொய் பேச மாட்டோம். ஒருத்தர் கூட கோவப்பட மாட்டோம். ஒருத்தர்கிட்ட கூட மன வருத்தம் இருக்காது. யோசிச்சு பாருங்க, இலவசமா சம்பளம் கொடுக்காமலே ஒரு செய்யற வேலை தெரியுமா உங்களுக்கு? சம்பளமே கொடுக்காம ஒரு வேலையை சின்சியரா செய்வாங்க உலகத்துல மக்கள். என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் வந்துச்சா? சம்பளமே கொடுக்க தேவையில்லை, அந்த வேலையை சிறப்பா செய்வாங்க. குறை சொல்றது தான். குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நீ சம்பளமே கொடுக்க தேவையில்லை, எதை செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. நீ நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் நீ உயரத்திற்கு போகும்போது, மக்களால் புகழப்படும் போது, கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கும் பொழுது, நீ வேற லெவல்ல வரும்போது, உன்னுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு தெரியும் போது, அவர் யார் தெரியுமா? எங்க மாமா தான், எங்க அண்ணன் தான், அது எங்க அக்கா தான், அது எங்க வீட்டுக்காரர் தான், அது எங்க ஒய்ஃப் தான், அது என் பொண்ணு தான், அது என் பையன் தான், அது எங்க அப்பா தான், எங்க அம்மா தானே உறவு கொண்டாடுவாங்க. இதுதான் உலகம். ஆனால் அவர்களை பார்த்து உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் தோத்து போனால் அதற்கு அவர்கள் பொறுப்பாக முடியாது. நீங்க போயிட்டே இருக்கணும் அவரை நோக்கி. தேவன் வரும் வரை, இயேசு கிறிஸ்து வரும் வரை ஒரு நாளும் திரும்பி பார்க்காமல், அதாவது திரும்பி பார்த்தா என்ன நடக்கும்ன்றது பைபிள்ல தெரியும் உங்களுக்கு. அது பைபிள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில தாம்பரம் போகணும்னு நினைக்கிறவங்க தாம்பரம் போற பஸ்ல ஏறி உட்காந்துட்டு தாம்பரம் போகணும். இங்க இருந்து தாம்பரம் போறதுக்கு 100 கிலோமீட்டர் வச்சுங்க, 50 கிலோமீட்டர் வரைக்கும் போயாச்சு, தாம்பரம் வரல. எவ்வளவு தூரம் தான் இந்த பஸ்ல உட்காந்துக்கிறது, இன்னும் வரலன்னு இறங்கி ரூட்டு மாறி வந்துட்டு போன என்ன பண்ணுவாங்க, திருப்பி எதிரில் உட்காந்து இன்னொரு பஸ்ல தாம்பரம் போட்டிருக்கோம். எங்கன்னு பார்த்தா பின்னாடி போட்டிருக்கோம் தாம்பரம். முன்னாடி தாம்பரம் போட்டிருந்தா தாம்பரம் போகும், பின்னாடி தாம்பரம் போட்டிருந்தா தாம்பரத்துல வருதுன்னு அர்த்தம். ஐயோ நான் மாறி ஏறிட்டேன்னு அந்த பஸ்ல போய் ஏறி போய் பார்த்தா அந்த பஸ்ல முன்னாடி சைதாப்பட்டினம் போட்டிருக்கோம், அது தெரியாது. தாம்பரம் போட்டுக்குது பின்னாடி ஏறி உட்காந்து திருப்பி 1/2 மணி நேரம் இந்த பக்கம் டிராவல் பண்ணி இந்த பக்கம் போய் சேர்ந்தா சைதாப்பட்டம் வந்துருக்கு. என்னடா இது, இந்த பக்கம் போய் வரல, இந்த பக்கம் போய் வரல, இந்த போய் திரும்பி பார்த்தா முன்னாடி போய் பார்த்தா சைதாப்பட்டம் இருக்கு. இல்லையே நான் பார்த்தேனே பின்னாடி. நீ பின்னாடி பார்த்தியா முன்னாடி பார்த்தியா? எங்க பார்த்த? எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டேன், தாம்பரம் பார்த்தோம், டப்புனு ஏறி உட்காந்துருக்கு. எனவே விழிப்புணர்வுகள் நம்மளோட கூட இருக்கணும். ஆண்டவர் சொல்லிக்கிறார், சர்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள். வினா அப்படின்னு இனி நிறைய பேருக்கு அதுக்கு அர்த்தம் புரியுமான்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா வைஸ், ஞானமாக இருக்கணும். அவேர்னஸ், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், பைபிளில் படிச்சிருப்போம். விழித்திருந்து ஜெபம் பண்ண கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுதா? அவேர்னஸ், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், இந்த வார்த்தைகளை நம்ம பேச மாட்டோம். ஆனால் இதை யாரெல்லாம் கையில் எடுத்தாங்களோ அவங்களாம் இன்னைக்கு உலகத்தில் உச்சத்தை தொட்டுட்டாங்க. ஃபோக்கஸ், அவேர்னஸ், கோல், எய்ம் இருக்கணும் வாழ்க்கையில். இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்மளோட கோல் என்ன? உன்னோட கோல் என்ன? பரலோகம் போகிறதான் பாஸ்டர். அதுக்கெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை, நீ சும்மா உட்காந்தா போயிடலாம். பைபிள் சொல்லுது, நான் சொல்றேன். கீப் சைலண்ட், அமைதியாக உட்காந்தா பரலோகம் போயிடலாம். அப்போ நான் கரெக்டாக தான் பண்ணிடுறேன், என்ன பண்ற உனக்கு தான் தெரியல. உன் வேலை என்ன? உனக்கு என்ன வேணும்? அதை நீ செஞ்சாலே சரியா. நீ ஒரு பையனா இருக்கியா, அப்பா அம்மா உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? நீ ஒரு பொண்ணா இருக்கியா, உன்னோட அப்பா அம்மா உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? நீ ஸ்கூலுக்கு போறியா, உன்னோட மிஸ் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? உண்மையாயிரு. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன்னு சொல்றாரு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பணம் என்பது நம்முடைய தேவையை சந்திக்க நம்மால் ஏற்படுத்தப்பட்டது, இது கடவுள் கொடுத்தது இல்லை. காரு, வீடு, பங்களா, வசதி, வாழ்வு நாம் ஏற்படுத்தி கொண்டது. ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தது நமக்கு ஒரு 5 பொருள் தான். அதுக்கு தமிழ் சரியான வார்த்தையில் தமிழ் சொல்ல போனா
நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 விஷயம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இயற்கையா. இது நம்மளுக்கு குறைபடும் போது தான் நம்ம உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை எல்லாம் வருது. எனவே தொடர்ந்து கவனிங்க. பணம் உங்களுக்கு தேவை என்றால் கடன் கேட்டால் கடன் கொடுப்பார். கர்த்தரை கேட்டால் கர்த்தரை கொடுப்பார். கடன் கேட்க போறீங்களா? கர்த்தர்கிட்ட கேட்க போறீங்களா? நீங்க முடிவு பண்ணுங்க. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.